வான்தூதர் மகிழ்வோடு பாடி நின்றார். வல்லவர் வரவை அடுத்துரைத்தார். வான்தூதர் மகிழ்வோடு பாடி நின்றார். வல்லவர் வரவை அடுத்துரைத்தார். பரலோகம் துறந்திட்ட பார்ப்போற்ற மகனாக பரன் இயேசு வந்துதித்தார் புவி மீதிலே. பரலோகம் துறந்திட்ட பார்ப்போற்ற மகனாக பரன் இயேசு வந்துதித்தார் புவி மீதிலே. சொல்லிடுவோம் நல்ல செய்தி, தூய நேசர் வந்துதித்தார். சொல்லிடுவோம் நல்ல செய்தி, தூய நேசர் வந்துதித்தார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 19 வரை. தியானத்திற்கான தலைப்பு நம்பிக்கைக்குரியவர்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். லூக்கா 2:17. எந்த செய்தியையும் உடனே பகிரங்கப்படுத்துவது ஆண்களா பெண்களா என்ற கேள்வி ஒரு கூடுகையின் போது கேட்கப்பட்டது. உடனே பெண்கள்தான் என்று எல்லா ஆண்களும் ஏகமாய் சொன்னார்கள். அவ்வாறு மகதலேனா மரியாள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை ஓடிப்போய் சொன்னதும், அதேபோல் சமாரிய பெண் தன் நிலை மறந்து ஊருக்குள் ஓடிப்போய் இயேசுவை பிரசித்தம் பண்ணியதும் தவறா? இயேசுவின் பிறப்பை முதலில் பிரசித்தம் பண்ணியது ஆண்களா பெண்களா என்ற கேள்வி எழுந்ததும் மண்டபம் அமைதியானது. வேதம் தங்களுடையது என்று பெருமை பாராட்டும் பரிசேயர், யூத அதிகாரிகள், பிரதான ஆசாரியர் என்பவர்களுக்குத்தான் மேசியா பிறந்துவிட்ட செய்தி முதலில் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தேவதூதனோ வயல்வெளியில் ராத்தங்கி தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களிடமே சென்றான். தங்களை சுற்றிலும் திடீரென பிரகாசித்த வெளிச்சத்தை கண்டு அவர்கள் மிகவும் பயந்தனர். ஆனால் தேவதூதனோ அவர்களை திடப்படுத்தி மேசியா பிறந்துவிட்ட சந்தோஷமான செய்தியை அறிவித்த போதும், பரமசேனை வானில் தோன்றி தேவனை துதித்த போதும், கல்வி அறிவில் மிகவும் குறைவுபட்ட தங்கள் மந்தையை மாத்திரமே அறிந்திருந்த அவர்களால் அதை ஜீரணித்திருக்க முடியாது. ஆனால் அவர்கள் செய்தது என்ன? தீவிரமாய் வந்து பிள்ளையை கண்டு திரும்பி போகவில்லை. மாறாக தங்களுக்கு அறிவிக்கப்பட்டதும் தாங்கள் கண்டு அனுபவித்ததுமான செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஆம், யாரிடம் எந்த செய்தியை அறிவித்தால் அது பிரசித்தமாகும், யாரிடம் அறிவித்தால் ஆபத்து வரும், யாரிடம் அறிவித்தால் குப்பை தொட்டிக்குள் வீசப்படும் என்பது கர்த்தருக்கு தெரியாதா என்ன? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்யார். ஆமோஸ் 3:7. என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். யோவான் 15:15. முந்தியது ஆமோஸ் மூலம் கர்த்தர் அறிவித்தது, பிந்தியது இயேசு தாமே நேரடியாகவே கூறியது. ஆக கர்த்தர் தம்முடையவர்களிடம் எதையும் மறைத்து செய்கிறவர் அல்ல. சுவிசேஷ செய்தியோ, இயேசுவின் 2ஆம் வருகையோ, நியாய தீர்ப்பின் செய்தியோ எதுவானாலும் நாம் அறிவாளிகள், சமய தலைவர்கள் என்று நம்மிடம் அவர் வெளிப்படுத்தவில்லை. இச்செய்திகளை நாம் உலகுக்கு பிரசித்தப்படுத்துவோம் என்று தானே நமக்கு வெளிப்படுத்தினார். இதனை அறிந்து அனுபவிக்கிற நாம் இன்று வழி தெரியாமல் அலைகின்ற சக மானிடருக்கு கிறிஸ்து மீண்டும் நியாயாதிபதியாக வரவிருக்கிற செய்தியை பிரசித்தப்படுத்த வேண்டாமா? ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, மேய்ப்பர்கள் கிறிஸ்து பிறப்பின் செய்தியை பிரசித்தப்படுத்தியது போல சீக்கிரத்தில் நியாயாதிபதியாக வரப்போகும் வருகையின் செய்தியை அறிவிக்கின்றவர்களாக நாங்கள் காணப்பட எங்களை பலப்படுத்தும். ஆமேன்.